அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு அடிப்படையான ஒரு தேவையே மன நிம்மதி தாங்க. அதுக்காக தாங்க இந்த உலகத்தில் நம்ம உழைக்கிறோம், திருமணம் செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், பொருளாதாரத்தை தேற்றுறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை செய்கிறதுக்கான காரணமே எங்கேயாவது நம்மளுக்கு நிம்மதி கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நட்பாசில தான். ஆனால் உண்மையிலேயே இதில் எல்லாம் நம்மளுக்கு நிம்மதி இருக்கான்னு எடுத்து பார்த்தோம்னா டெம்பரவரியான ரிலீஃப் தான் இருக்கே தவிர்த்துட்டு பெர்மனன்ட் சொல்யூஷன் எங்கேயுமே இதில் கிடையாது. அந்த நேரம் வேணால் நிம்மதியாக இருக்கலாமே தவிர்த்துட்டு அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தருமானா கிடையாது. அப்போ உண்மையிலேயே நிம்மதி எங்கே இருக்குது? அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாவின் நினைவால் நிம்மதி அடைகின்றது. ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய உள்ளங்கள்லாம் இருக்குது தெரியுமா, அது யாருடைய நினைவால் நிம்மதி அடையுதுன்னா இறைவனை நினைவு கூறக்கூடிய நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் சோதனைகள்லாம் நடக்குது இல்லை, கஷ்டங்கள் வரும், சந்தோஷங்கள் வரும். இப்படியெல்லாம் வரும்போது ஏதோ ஒரு உறவுகளை தேடி போவோம். தாயவோ தந்தையவோ உறவினர்களையோ இல்லை இன்ன பிற நண்பர்களையோ தேடி என்ன செய்வோம்னா நம்ம போவோம். இப்படி போகாமல் முதல் ஒரு நபராக அல்லாவை யார் நினைவு கூறுறாங்களோ, அல்லாவை தேடி யார் போகிறாங்களோ அவங்களுடைய உள்ளம் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால் நிம்மதி அடையுது, சாந்தம் அடையுது, மன நிம்மதியுடைய உச்சத்தை போய் தொடுவாங்கிற அளவுக்கு என்ன செய்யலாம் அல்லாஹ் தன்னை திருமறை கூறுவான்ல சொல்லி காட்டுறேன். அப்போ நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்ணணும்? நமக்கு கஷ்டம் வந்தால் சந்தோஷம் வந்தால் முதல்ல அல்லாவை நினைவு கூறணும், அதுக்கு அடுத்து தான் மற்றவங்க. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோன்னா நமக்கும் பெர்மனெண்ட்டாக என்ன செய்யும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.